கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. இந்த நாளிலும் மீண்டுமாக இந்த மானுடவியல் என்ற ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கூடிய உங்கள் எல்லோரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. மனுஷனுடைய படைப்பு, மனுஷனுடைய ஆழ்த்துவம் இதை குறித்தெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். கடந்த வகுப்புகளிலே நாம் சிந்தித்தோம். அதிலையும் குறிப்பாக நம்ம பார்க்கும் பொழுது மனுஷனுடைய சிருஷ்டிப்பில் குறிப்பாக 3 விதமான கொள்கைகள் உண்டு என்பதை குறித்து நாம் பார்த்தோம். மனுஷனானவன் அவன் முன்னிறுத்தல் கோட்பாடு என்று ஒரு கோட்பாடு உண்டு. அதன் அடிப்படையில் மனுஷனுடைய சிருஷ்டிப்பு இருந்ததா, அல்லது ட்ரெடியூஷனிசம், அதாவது இனப்பெருக்க கோட்பாடு, ட்ரெடியூஷனிசம் அல்லது இனப்பெருக்க கோட்பாடு என்று சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் மனிதனுடைய சிருஷ்டிப்பு இருந்ததா, அல்லது படைப்புவாதம், படைப்பு கொள்கை, அதனுடைய அடிப்படையிலே மனிதனுடைய சிருஷ்டிப்பு காணப்பட்டதா என்பதை குறித்து நாம் கடந்த வகுப்புகளிலே நாம் சிந்தித்தோம். அப்போ அதோடு கூட நாம் என்ன செய்தோம், அது எது, இந்த 3ல் எது வேத ரீதியானதாக இருக்குது, வேதம் போதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் சிந்திச்சு கொண்டிருந்தோம். அப்படி நாம் பார்க்கும் பொழுது இனப்பெருக்க கோட்பாடுங்கிறது அது வேத ரீதியாக வேதம் சொல்லக்கூடிய, கற்பிக்கக்கூடிய ஒரு போதனையாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்திச்சோம். அப்போ இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிற ஒரு காரியமும் கூட இந்த இனப்பெருக்க கோட்பாட்டை சம்மந்தப்படுத்தின ஒரு காரியமாக தான் நாம் பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம சிந்தித்து கொண்டு வரோம். அதில் இனப்பெருக்க கோட்பாடில் நம்ம இந்த இனப்பெருக்க கோட்பாடு தான் சரியான கோட்பாடு, இதுதான் சரியான ஒரு வாதம், இதுதான் சரியான ஒரு சத்தியம் அப்படின்னு நாம் சொல்கிறதுக்கு என்ன நமக்கு சான்றுகள் உள்ளது, என்னென்ன ப்ரூஃப்ஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறத குறித்து நாம் சிந்திச்சு கொண்டு வரோம். அதில் குறிப்பாக 3 விதமான சான்றுகள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். முதலாவது சான்றாக என்ன இருக்குது அப்படின்னதுன்னா, வேதாகமம் அதற்கு ஒரு சரியான ஒரு சான்றாக இருக்குது. மனிதன் இனப்பெருக்கத்தின் மூலமாக மனிதனுடைய சரீரம் மற்றும் ஆவியாத்மா என்ற இரண்டுமே அது கடத்தப்படக்கூடியதாக இருக்குது. அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு, அடுத்தடுத்த சந்ததியினருக்கு அது கடத்தப்படக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்தோம். அப்போ வேதாகமம் அதற்கு போதிய வசனங்களோடு, வசன ஆதாரங்களோடு, அந்த வசனத்தினுடைய பின்னணியத்தோடு வசனம் எதை போதிக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம சிந்தித்து இந்த வேதாகமம் நமக்கு இதற்கு இந்த இனப்பெருக்க கோட்பாட்டிற்கு ஒரு மிகப்பெரிதான ஒரு சான்றாக காணப்படுது, ப்ரூஃபாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்தோம். அப்போ இரண்டாவதாக நம்ம என்ன சிந்திச்சு வரோம் அப்படின்னதுன்னா, நாம் இந்த இனப்பெருக்க கோட்பாட்டிற்குண்டான முறையான இறையியல் அல்லது முறை இறையியல், சிஸ்டமேட்டிக் தியாலஜி, அதன் அடிப்படையில் வேதாகமமானது என்ன போதிக்கிறது, சிஸ்டமேட்டிக் தியாலஜியின் மூலமாக மனுஷன் இனப்பெருக்க கோட்பாட்டின் மூலமாக தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டான் அப்படின்னு சொல்வதற்கான சான்றுகள் நமக்கு சிஸ்டமேட்டிக் தியாலஜியில் இருக்கா இல்லையா, இருக்குன்னா அது எப்படி அது இருக்குங்கிறது குறித்தெல்லாம் நம்ம சிந்திச்சு கொண்டு வரோம். மூன்றாவதாக உடலியல் ரீதியான ஒரு சான்று, ஃபிசியாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட், ஃபிசியாலஜிக்கல் ப்ரூஃப் அப்படிங்கிறது குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்போ இந்த 3 விதமான சான்றுகளோடு கூட நாம் மனிதன் இனப்பெருக்கத்தின் மூலமாக அவனுடைய சரீரம் மற்றும் ஆவி ஆத்மா என்பது அது கடத்தப்படக்கூடியதாக இருக்குது. மனிதனுடைய சரீரத்திலையும் ஆவி ஆத்மா இந்த இரண்டுலேயுமே மனிதனானவன் அவன் ஒவ்வொரு தலைமுறைக்கும் அவன் நன்மை தீமையை அவன் கடத்தக்கூடியவனாக காணப்படுகிறான். அதுலேயும் குறிப்பாக மனிதனுடைய ஆதிப்பாவம் என்ற ஒரு பகுதியை நம்ம சிந்திச்சு வரோம். மனிதனுடைய ஆதிப்பாவம் என்ற ஆதாம் செய்த முதல் பாவம், அந்த ஒரிஜினல் சின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியை அது அநேக தலைமுறைகளாக அது கடத்தப்பட்டு கொண்டே வருகிறது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்தோம்.
ஒரு குழந்தை பிறக்கும்போதே அது பரிசுத்தமாக பிறக்குது அப்படின்னு சொல்லி படைப்புவாதத்தினர்கள் சொல்கிறாங்க. அது பிறந்ததற்கு பின்பதாக தான் அதற்குள்ளாக பாவமானது அது வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த படைப்புவாதத்தை நம்பக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம தொடர்ந்து இதில் நம்ம பார்க்கும் பொழுது ஆதாமின் பாவம் மனித இனத்தினுடைய பாவம் அப்படின்னதுனா ஆதாமினுடைய சந்ததியினர் அனைவரும் நம்ம எப்படி பாவிகளாக நம்ம மாறினோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஒரு சான்றுகள் நமக்கு காணப்படுது. நம்ம எல்லாரும் ஆதாமிற்குள்ளாக மனித இனமாக நம்ம சேர்ந்து ஒரு கூட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சிந்திச்சோம். அப்படியாக இருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோங்கிறத தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனால் படைப்புவாதத்தை நம்பக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னதுனா ஆதாம் மற்றும் ஏவாள் ஆகிய அந்த 2 பேரும் அவங்க தனிப்பட்ட ரீதியான ஒரு தனிப்பட்டவர்களாக அவங்க பாவம் மட்டுமே அவங்க செஞ்சாங்க. ஆதாம் ஏவாளினுடைய பாவங்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட பாவம் மட்டும்தான், அது ஒட்டுமொத்த சந்ததியினருக்கு உண்டான ஒரு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க போதிக்கூடியவர்களாக இருக்காங்க. அவர்களுடைய சந்ததியினர்கள் அப்போ எப்படியாக பாவிகளாக மாற முடியும், எப்படியாக பாவிகளாக நம்ம எல்லாம் மாறணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு சரியான ஒரு பதில் வேண்டும், விளக்கம் வேண்டும். நம்ம எல்லாரும் ஆதாமிற்குள்ள இல்லை, அல்லது ஆதாமிற்குள்ளே இருந்தாலும் அந்த அன்னைக்கு செய்த அந்த ஆதி பாவம்ங்கிறது அது ஆதாம் செய்ததாக மட்டும்தான் கணக்கிட வேண்டும் அப்படின்னதுனா நம்ம எல்லாரும் எப்படி பாவியாக மாறினோம்? நம்ம அந்த ஒரு கேள்விக்கு நம்ம பதில் அளிக்கணும். படைப்பாளர்கள் பதில் அளிக்கணும். அப்போ ஆதாமும் ஏவாளும் செய்தது போல இன்றைக்கும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொருவரும் தனித்தனியாக பாவம் செய்யணுமா? அப்படி பாவம் செஞ்சு தான் அவங்க பாவிகள்ங்கிறத ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அதற்கு முன்னதாக அவர்கள் பாவிகளாக இல்லையா? பிறக்கும்போது இல்லையா? பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்ச நாள் வளர்ந்தது கொண்டே என்ன ஆகுது, அவர்களுக்குள்ளாக அந்த பாவம் சுபாவமெல்லாம் வருது. அது எப்படியாக ஒவ்வொரு மனுஷனையும் பிசாசானவன் போய் சோதிச்சு அதற்கு பின்னதாக தான் அவங்க பாவிகளாக மாறுறாங்களா? இதற்கான ஒரு தெளிவான பதிலானது படைப்புவாதத்தை நம்பக்கூடியவர்களால் கொடுக்கவே முடியாது. அவர்களிடத்தில் இதற்கு பதில் கிடையாது. அப்போ தேவன் சந்ததியினர் மேலே பாவத்தை சுமத்துகிறார் என்று படைப்புவாதத்தில் ஒரு சாரார் அவங்க சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. படைப்புவாதத்திலேயே 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னதுனா தேவன் பாவத்தை சுமத்துகிறார் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது மற்றொரு சாரார் என்ன சொல்கிறாங்க, இல்லை அப்படி தேவன் சுமத்துவது கிடையாது. காரணம் அவங்க சொல்லக்கூடியவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னதுனா அப்படி தேவன் தான் அது சுமத்துகிறார், அப்படி தேவன் அந்த காரியத்தை செய்கிறார் அப்படின்னதுனா அது ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு காரியம், சரியான ஒரு காரியம் இல்லை, நீதியான ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா பாவமே செய்யாத ஒரு குழந்தையின் மீது பாவத்தை சுமத்துவது அது எந்த விதத்தில் நியாயம்? பாவமே செய்யாமல் பாவம்னா என்னன்னு தெரியாத ஒரு குழந்தை அறியாத பருவம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குழந்தை பருவத்தில் அதுக்கு எது தப்பு நல்லதுங்கிறது தெரியாது, எது பாவம் எது நீதிங்கிறது தெரியாது. அந்த ஒரு புரிதல் கூட இல்லாத வயசில் அந்த குழந்தை செய்யக்கூடியதான பாவம் எப்படியாக அது தேவன் சுமத்தினதுனால வந்தது, தேவன் தான் சுமத்தினார்னு சொல்லுவது அது நியாயமான ஒரு காரியம் கிடையாது, அது ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு சாரார் சொல்கிறாங்க. அப்போ மனித இனத்தினுடைய பிரதிநிதியாக ஆதாம் பாவம் செய்ததாக படைப்புவாதத்தினர்களால் அது இன்னொரு மக்களால் வாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னொரு மக்கள் அப்படி அவங்க வாதாடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க, மக்கள் மேலே தேவன் பாவத்தை சுமத்தினாருங்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்க, இல்லை ஆதாம் அவர் சாதாரண ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான், ஒரு பிரதிநிதி தான். அப்போ அதனால் நம்ம எல்லாரும் பாவத்தை நம்ம ஏற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இல்லாத ஒரு நபரை, உலகத்தில் இல்லாத ஒரு நபர்
ஆதாம் வந்து எப்படியாக பிரதிநிதித்துவப்படுத்த முடியும்? உலகத்தில் அந்த மனுஷன் வந்து சரீர ரீதியாக அல்லது தனிப்பட்ட ரீதியாக அவன் எக்ஸிஸ்டன்ஸ்லேயே இல்லை, இருத்தல்ல இல்லை. அப்படியாக இருக்கும் பொழுது எப்படியாக பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம சரியாக நம்ம அந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மேலும் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னதுன்னா, பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய மக்களை அவர்களுடைய ஒப்புதலோ அல்லது அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் எப்படி வந்து நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும்? நீங்கள் ஒரு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீங்கன்னா, பிரதிநிதித்துவப்படுத்தப்படக்கூடியதான அந்த மக்களுடைய கவனத்திற்கு நீங்கள் தான் அவரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீங்கன்னே தெரியாமல் செய்வது அது சரியான ஒரு காரியமா? அது நியாயமான ஒரு காரியமா? அப்படின்னு அவங்க கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த வாதங்களெல்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கே அது சரின்னு தோன்ற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனால் ஆமாம், எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து ஒன்றுமறியாத பருவத்தில் இருக்கும் பொழுது அதன் மேலே பாவத்தை சுமத்துறாருன்னா அது நியாயம் இல்லையே, அது நீதி இல்லையே, அது ஒரு ஒழுக்கக்கேடான செயல் தானே. ஒரு தப்பே செய்யாத ஒரு குழந்தைய வந்து, இல்லை இந்த குழந்தை வந்து தப்பு செஞ்சது, இந்த குழந்தை வந்து இது உடைச்சி போட்டுச்சு, இல்லை இந்த குழந்தை வந்து இதை வந்து அது தெரியாமல் சாப்பிட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அந்த குழந்தை வந்து அறியாத பருவத்தில் இருக்கிறது நிமித்தமாக அது வந்து எந்த விதத்துலேயும் ஒரு பதிலளிக்க முடியாத ஒரு குழந்தையாச்சே. அப்படி அது செய்கிறது நியாயமா? முதல்ல அது ஒரு மனிதாபிமானம் உள்ளவர்கள் செய்யவங்களா? கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கறத போல் வந்து நமக்கு தோன்றும். ஆனால் உண்மை என்ன, சத்தியம் என்னங்கிறத நம்ம வேதத்தின் அடிப்படையில், வேதத்தின் சொல்லக்கூடியதான முறையான இறையியல் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது, மனுஷன் பிறக்கும் பொழுதே அவன் பாவியாக பிறக்கிறான். அதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளணும். அதே போல் தான் இந்த பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதையும் நம்ம பார்க்கும் பொழுது, பிரதிநிதித்துவப்படுத்தணுன்னா என்கிட்ட கேட்காமையே என்னை குறித்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் சொல்ல முடியும்? என்கிட்ட நீங்கள் என்னுடைய ஒப்புதல் இல்லாமல், என்னுடைய சம்மதம் இல்லாமல் என்னை குறித்து அல்லது நான் சொல்லக்கூடிய காரியங்கள் குறித்து எப்படி வந்து நீங்கள் போய் பேசலாம்? இது நியாயமானதா? இதுதான் ஒழுக்கமா? பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் செய்யக்கூடிய செயலா இது அப்படின்னு கேள்வி கேட்க நமக்கு தோன்றும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, பிரதிநிதித்துவப்படுத்தணுங்கும் போது நாம் இல்லாமல் இருந்தாலும், ஆனால் மனுகுலமாக நம்ம எல்லாரும் ஆதாமிற்குள்ளே இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ ஒன்றுமில்லாமல் இருந்து படைக்கப்பட்டதான ஒவ்வொரு ஆத்துமாவும் படைக்கப்பட்ட உடனேயே அது பாவத்தில் விழுவதற்கான காரணம் என்ன? ஒன்றுமில்லாமையிலிருந்து ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு உண்டான ஆத்துமாவை படைக்கிறார். அப்போ படைத்த உடனேயே வந்து அது என்ன ஆயிடுது? கரப்ட் ஆயிடுது, வீழ்ந்து போயிடுது. அப்படி வந்து பாவத்தில் விழுகிறதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது, படைப்புவாதத்தினர்கள் அளிக்கும் பதில் வந்து அது இப்படியாக இருக்குது. தேவன் அவர்களிடத்தில் என்ன செய்கிறாரு? தம்முடைய கிருபையை எடுத்து போடுறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தேவன் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிருபையை, பாவம் செய்யாமல் இருக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த கிருபையை தேவன் திரும்பவுமாக எடுத்து போடுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் வந்து பதிலளிக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அது உண்மையா? அது நியாயமானதாக இருக்குமா? அந்த தேவன் வந்து கிருபையை எடுத்து போட்டதனுடைய விளைவாக தான் மனிதன் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னதுனா, தேவன் படைத்த பாவத்தில் விழாத ஆத்துமாக்களிடத்திலிருந்து தேவன் எதற்காக கிருபையை எடுத்து போடணும்? அந்த ஒரு கேள்வியும் உண்டு. கேள்விக்கு பதில் வைக்கிறாங்க, ஆனால் அந்த பதிலே வந்து ஒரு கேள்விக்குள்ளான ஒரு பதிலாக தான் காணப்படுது. படைக்கவே படலை, அப்படிப்பட்டதான மனுஷனிடத்திலிருந்து எதற்காக தேவன் வந்து கிருபையை எடுத்து போடணும்? மனுக்குள்ளமாக ஆதாமிற்குள்ளாக இருக்கக்கூடியதான அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடியதான மக்களுடைய கிருபையும் தேவன் எப்படியாக எடுத்து போட முடியும்? அது நியாயமான ஒன்றா என்ற அந்த ஒரு கேள்விக்கு படைப்புவாதத்தினர்கள் வந்து அவங்க பதில் அளிக்கணும். அதற்கும் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னதுன்னா, தேவன் அவர்கள் பாவத்தில் விழ வேண்டும்னு அவர் விரும்புகிறாருங்கிறாங்க. மனுஷர்கள் பாவத்தில் விழ வேண்டும் என்று
தேவன் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி இந்த படைப்புவாதத்தினர்கள் சொல்கிறாங்க. இதை நான் சொல்லும்போதே உங்களுக்கு சரியான ஒரு பதில் தெரிந்திருக்கலாம். ஒருவேளை தேவன் மனிதன் பாவம் செய்யணுங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேவனா? மனிதன் பாவம் செய்யணுங்கிறத விரும்பக்கூடிய ஒரு தேவனா? அப்போ மனிதன் பாவம் செய்வதை தேவன் ஏற்றுக்கொள்கிறாரு, அதை தான் அவர் விரும்புகிறாரு, அதை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னதுனா அந்த பதிலை நிரூபிக்க வேண்டியதும் மிக மிக அவசியமானது. மற்ற எந்த கேள்விக்கு பதில் இல்லாட்டி இந்த கேள்விக்கு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இது இருக்குது. தேவன் உண்மையிலே அப்படி தான் விரும்பக்கூடியவராக இருக்கிறாரா? இல்லை. தேவன் யாரையும் தீமையினால் சோதிக்கக்கூடிய தேவன் அல்ல. வேதம் தெளிவாக சொல்லுது, தேவன் மனதினை அவர் சோதிப்பது அல்லன்னு. அப்போ யாரும் பாவியாக மாற வேண்டும் என்பதற்காக தேவன் மனுஷனை சோதிப்பது கிடையாது. தேவன் மனிதனை சோதிக்கக்கூடியவரும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தேவன் கிருபையை எடுத்து போட்டு ஆத்துமாக்கள் பாவம் செய்ய வச்சா அது ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு செயலாக இருக்கும், ஒரு அநீதியான ஒரு காரியமாக இருக்கும். அது தேவனுடைய சுபாவத்திற்கு உகந்த ஒரு காரியம் கிடையாது. தேவன் சொல்லும் பொழுது அவர் நீதி உள்ளவராக இருக்கிறாரு, பரிசுத்தமுடைய தேவனாக இருக்கிறாரு. அப்போ பரிசுத்தமுடைய ஒரு தேவன் இப்படி மனுஷன் பாவம் செய்யணும்னு விரும்பக்கூடியவராக இருப்பாரா? நீதியுள்ள தேவன் மனிதன் பாவம் செய்ய வைக்கணும், அந்த பாவத்துக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவர் விரும்பக்கூடிய ஒரு தேவனாக இருப்பாரா? இந்த ஒரு கேள்வியெல்லாம் மிகவும் அவசியமான ஒரு எதிர்கேள்விகளாக நாம் பார்க்க வேண்டும். தேவன் ஒரு ஒழுக்கக்கேடான காரியத்தை செய்யக்கூடிய தேவன் அல்ல, அநீதியான காரியத்தை செய்யக்கூடிய தேவன் அல்ல, பரிசுத்தம் அல்லாததான ஒரு காரியத்தை விரும்பக்கூடியதான ஒரு தேவன் கிடையாது. அவர் பாவத்தை எதிர்க்கிறார்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக தேவன் ஒருபோதும் ஒரு ஒழுக்கக்கேடான காரியத்தை அவர் செய்ய மாட்டார். அது மட்டும் இல்லாமல் ஆத்துமாக்கள் கிருபையை திரும்பவுமாக தேவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவர் கிடையாது. பாவத்தில் விழுந்தால் மனுகுலத்தினுடைய பாவம் தேவத்தினுடைய திட்டமாக அது காணப்பட முடியுமே. ஆத்துமாக்களுடைய கிருபையை எடுத்து போட்டு அவங்க பாவம் செய்ய வைக்கணும், அவங்க பாவத்தில் விழணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார்னா மனிதன் பாவம் செய்வது யாருடைய திட்டம்? அது தேவனுடைய திட்டமாக மாறி போகும். அப்போ பிசாசு என்ன செய்கிறான்? பிசாசும் தேவன் செய்கிறதா செய்கிறாருன்னா தேவனுக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லையா? அதை நம்ம சரியாக பதிலளிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. அப்போ தேவனுடைய ஒரு திட்டம் மனிதன் பாவம் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. மனுகுலம் அப்படின்னா அதற்கான பொறுப்பை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தேவன்தான் மனுஷனை பாவம் செய்ய வைக்கிறாரு, மனுஷனுக்கு உண்டான அந்த பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு உண்டான கிருபையை தேவன் எடுத்து போடுறாரு அப்படின்னதுனா அந்த பாவத்திற்கு யார் பொறுப்பானவர்களாக இருக்க முடியும்? அந்த பாவத்தினால் வரக்கூடிய தண்டனைக்கு யார் பொறுப்பாக இருக்க முடியும்? அந்த தண்டனை யார் மீது செலுத்தப்படும்? யார் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம படைப்புவாதத்தினர்கள் அவங்க பதிலளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ மனிதன் பாவம் செய்ததால் கிருபையை தேவன் அவர் திரும்ப எடுத்துக்கொள்ளலை. படைப்புவாதத்தினர்கள் சொல்கிறாங்க மனிதன் பாவம் செஞ்சதுனால தேவன் என்ன பண்ணல, கிருபையை எடுத்து போடல. மாறாக மனிதன் பாவம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் கிருபையை திரும்பவுமாக எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படியானால் மனுகுலமானது பாவம் செய்கிறத தவிர வேறு வழி அவங்களுக்கு என்ன இருக்குது? என்ன அவங்கக்கிட்ட ஒரு சாய்ஸ் இருக்குது? இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் என்னது? தேவனுடைய கிருபைக்குள்ளாக இருந்தாங்கன்னா அவங்க பாவம் செய்யாமல் இருக்க முடியும். அப்போ அந்த கிருபைக்கு வெளியில் அல்லது அந்த கிருபையை தேவன் எடுத்து போட்டார் அப்படின்னதுனா, மனுஷன் பாவம் செய்யணுங்கிறதுக்காக எடுத்து போட்டார் அப்படின்னதுனா, மனுஷனுக்கு பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கான எந்த விதமான சாத்தியங்களுமே இல்லையே. அவன் பாவம் செய்கிறத தவிர மனுஷனுக்கு வேறு என்ன சாத்தியம் உண்டு? பாவத்தை மட்டும்தான் அவன் செய்கிறதுக்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளோடு அவன் காணப்படுறான். மனுஷன் படைக்கப்பட்ட பொழுதே அவன் பாவம் செய்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளோடு தான் படைக்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கிருபையாக அவனை
பாதுகாத்து கொள்கிறாரு. அப்போ தேவனே கிருபையை எடுத்து போட்டதுன்னா அவன் என்ன செய்வான்? பாவத்தை மட்டும்தான் அவன் செய்யக்கூடியவனாக இருப்பான். அப்போ மனுஷனுடைய பாவத்திற்கு ஒரு தார்மீகமான ஒரு பொறுப்பு வந்து யாராக இருக்க முடியும்? மனுஷன்தான் பாவத்திற்கான ஒரு தார்மீகமான பொறுப்பானவனாக இருக்க முடியும். ஆனால் தேவன் தான் பொறுப்புன்னு சொல்லி இந்த படைப்புவாதத்தினர்கள் சொல்லக்கூடிய கூற்றுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது அர்த்தமாகக்கூடியதாக இருக்கும். உதாரணத்திற்கு நாம் ஒரு ரோட்லேயே நம்ம போகிறோம். அப்போது ஏதோ ஒரு குழி இருக்குது, அல்லது ஒரு பாதாள சாக்கடை திட்டத்திற்காக நோண்டின ஒரு குழி இருக்குது. அப்போ யாரும் அதில் விழுந்து விடக்கூடாது, யாரும் அதில் தவறி கூட வண்டி ஓட்டும்போது அதில் போய் தவறி விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசாங்கத்தால் என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒரு பேரிகார்டு வைக்கிறாங்க, தடுப்பு வைக்கிறாங்க, ஒரு தடைகளை வைக்கிறாங்க. ஏன்னா இதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து இருக்குங்க. அப்போ அந்த தடைகளை எடுத்துட்டதுன்னா என்னாகும்? அவங்க தவறி விழக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒருவேளை அந்த தடைகளை வேண்டுமென்றே எடுத்து போட்டாங்கன்னா, யாராவது நிச்சயமாக கண்டிப்பாக வந்து இங்கே உழுகணும் அப்படிங்கிறதற்காக குழியை நோண்டுனதுன்னா அது எப்படியா இருக்கும்? அது ஒரு நீதியான செயலாக இருக்குமா? நிச்சயமாகவே அது ஒரு பரிசுத்தமான செயலாக இருக்குமா? பாராட்டத்தக்கதாக இருக்குமா? அப்போ இந்த படைப்புவாதத்தை சொல்லக்கூடியவர்கள் அவங்க சொல்லக்கூடிய கூற்று இது போன்றதான் இருக்குது. வேண்டுமென்றே விழணும் அப்படிங்கிறதற்காக வச்சதுன்னா அது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. அப்போ வேண்டுமென்றே மனுஷன் பாவம் செய்யணும்னு தேவன் விரும்புகிறாரு அப்படின்னதுன்னா அது எந்த விதத்துலையும் மனிதனுக்கே பொருந்தாத ஒரு சுபாவமாக, மனிதனுக்கே அது வந்து ஒரு அருவருப்பான ஒரு செயலாக காணப்படும் பொழுது பரிசுத்தமுள்ள ஒரு தேவனுக்கு அது ஒரு அருவருப்பான செயலாக இருக்காதா? மனுஷனுடைய யோசனையில் நாம் இது சிந்திக்கும் பொழுதே சாதாரண ஒரு மனுஷன் மற்றொரு மனுஷனை காயப்படுத்தி விடும்படியாக வேண்டுமென்றே செஞ்சதுன்னா அது தவறுன்னு சொல்லும் பொழுது பரிசுத்தமே கொண்டிருக்கக்கூடியதான பரிசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த தேவன் வந்து மனுஷன் பாவம் செய்யணுங்கிறதுக்காக வேண்டுமென்றே அவர் கிருபை எடுத்து போடுறார் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு தவறானதாகவும் வேதத்திற்கு எதிரான ஒரு சத்தியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த படைப்புவாதம்ங்கிறது நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். இனப்பெருக்கவாதம்ங்கிறது தான் வேத ரீதியானதாக இருக்குது. படைப்புவாதம் வந்து அது வேதத்திற்கு எதிரானதாக இருக்குது, வேதத்திற்கு புறம்பானதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ மேலே உள்ளதான இத்தனை பிரச்சனைகளுக்கு நாம் படைப்புவாதத்தினர்கள் வந்து அநேக பதில்களை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த பதில்களே கேள்விக்குள்ளான ஒரு பதில்களாக இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் அவங்க என்ன பதில் வச்சிருக்கிறாங்க அல்லது ஒரு தீர்வு வச்சுருக்கிறாங்க அப்படின்னதுன்னா ஒரு 5 விதமான தீர்வு அவங்க சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த 5 விதமான தீர்வையும் நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இப்போ பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். இப்போ இந்த மேலுள்ள இந்த பிரச்சனைகளுக்கு படைப்புவாதத்தினர்கள் அவங்க 5 விதமான பதில்கள் அளிக்கக்கூடியவர்களாக நம்ம பார்க்க முடியும். அப்போ அதில் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம சிந்திப்போம். இப்போ முதலாவது பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னதுன்னா, ஆதாம் பாவம் செய்தபோது இயேசு கிறிஸ்து ஆதாமினுடைய மடியில் இல்லாவிட்டாலும் கூட மனுகுலத்தினுடைய பாவம் இயேசு கிறிஸ்துவின் மீது அது சுமத்தப்பட்டது. ஏன் இயேசு கிறிஸ்து வந்து ஆதாமினுடைய மடியில் இல்லை அப்படின்னதுன்னா, அவங்க ஒரு கன்னியினுடைய வயிற்றில் கருத்தரித்தது நிமித்தமாக, பரிசுத்தமாக வந்து அவர் உண்டானது நிமித்தமாக அது ஆதாமுடைய மடியில் இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியானால் ஆதாமினுடைய ஆதி பாவத்தில் அவள் இல்லாவிட்டாலும் ஆதாமினுடைய சந்ததியினர் அவங்க தண்டிக்கப்பட வேண்டியது எந்த விதத்துலையும் தவறல்ல தானே? ஆதாமினுடைய ஆதி பாவத்தில் அவங்க எல்லாம் இல்லாவிட்டாலும் ஆதாமினுடைய சந்ததியினர் அவங்க எல்லாரும் தண்டிக்கப்படுறது எந்த விதத்துலையும் தவறு இல்லையே அப்படிங்கிறதான் நம்ம வந்து எதிர்கேள்விகளாக வைக்கணும். இந்த வாதம் வந்து ஒரு ஏற்புடைய ஒரு வாதமாக அல்ல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தானாக முன் வந்து அவர் மனுகுலத்தினுடைய குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அது அவர் மீது சுமத்தப்படவில்லை. 2 வார்த்தையும் நீங்கள் சரியாக கவனிக்கணும்.
இயேசு கிறிஸ்து தானாக முன்வந்து அந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மீது எதுவும் சுமத்தப்படலை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ மனுகுலத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக கர்த்தர் தாமாக தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆதாமினுடைய குற்றத்தையும் தண்டனையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வதும் தேவன் தனது, அதாவது பிதாவாகிய தேவன் அவர் தனது சொந்த விருப்பத்தின்படி ஆதாமினுடைய பாவத்தை மனுகுலத்தின் மீது சுமத்துவதும் ஒன்றான ஒரு காரியம் கிடையாது. ரெண்டுமே வெவ்வேறான காரியம். ஆதாமினுடைய தண்டனையும் குற்றத்தையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதும், பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த விருப்பப்படியாக ஆதாமினுடைய பாவத்தை, ஆதாமிய பாவத்தை, அந்த ஆதி பாவத்தை மனுகுலத்தின் மீது சுமத்துவதும் ஒன்றான ஒரு காரியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து அங்கே ஏற்றுக்கொண்டார். நம் மீது பாவம் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஆதாமிற்குள்ளாக இருந்தது நிமித்தமாக. அப்போ கர்த்தர் செய்தது ஒரு கிருபையுள்ள நற்செயல், ஒரு கிரேசியஸான ஒரு காரியம், கிருபையான ஒரு காரியமாக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் செய்திருக்கிறார். அப்போ தேவன் செய்வது வேண்டுமென்றே ஒரு அநீதியான ஒரு காரியத்தை செஞ்சாரா? இல்லையே. அப்படிங்கிறதான் பதிலாக ஏற்க முடியும். இரண்டாவதாக அவங்க என்ன பதிலளிக்கிறாங்க அப்படின்னதுன்னா, படைப்புவாதத்தினர்கள் அவங்க படைப்புவாதத்தினர்களால் எழுப்பப்படக்கூடிய மற்றொரு வாதமும் இருக்குது. அது என்னதுன்னா, கிறிஸ்து பாவத்திற்காக தகுதியற்ற ஒரு தண்டனையை அவர் அனுபவித்தார் அப்படிங்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் பாவத்திற்கான ஒரு தகுதியுள்ள தண்டனை அனுபவிக்கல, தகுதியற்றதான ஒரு தண்டனையை அவர் அனுபவித்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆதாமின் சந்ததியினரும் தகுதியற்ற ஒரு தண்டனையை அனுபவிப்பதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. கிறிஸ்துவானவர் ஒரு தகுதியற்ற ஒரு தண்டனை அனுபவித்ததுன்னா, ஆதாமினுடைய சந்ததியாக இருக்கக்கூடிய நாம் ஒரு தகுதியற்ற ஒரு தண்டனையை நாம் அனுபவிக்கிறதுல மட்டும் என்ன தப்பு இருக்குது? இயேசு கிறிஸ்துவே அவர் செய்யாத ஒரு பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அது நியாயம்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்ததுன்னா, அப்போ நாம் ஆதாமிற்குள்ளாக இருந்தோம் அப்படிங்கிறதன் அடிப்படையில் பார்க்கும்போது, அல்லது ஆதாமிற்குள்ளே இல்லை அப்படின்னாலும் கூட நம்மள தேவன் பாவத்தை சுமத்துவது அந்த பாவத்தினுடைய தண்டனையை சுமத்துவது அது எந்த விதத்தில் ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த படைப்புவாதங்கள் சொல்லக்கூடியது என்னது, ஆதி பாவம் இருந்தது, ஆனால் அந்த ஆதி பாவத்திற்கான தண்டனை மனுஷன் மேல் சுமத்தப்படுவது அது ஏற்புடையதல்ல, அது தகுதியுள்ளதல்ல, அப்படி செய்கிறது தேவனுடைய நீதிக்கு ஒரு சரியான காரியம் கிடையாது அப்படின்னு சொல்லி படைப்புவாதத்தினர்கள் சொல்கிறாங்க. அப்போ அவர்களுடைய கூற்றின்படியாகவே வந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து ஒரு தகுதியற்ற தண்டனை அனுபவிச்சாருன்னா நாமளும் தகுதியற்ற தண்டனை அனுபவிச்சிடலாம், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிராக ஒரு பதிலாக இருக்குது, எதிரான ஒரு கேள்வியாக படைப்புவாதத்தினர்களுக்கு எதிராக நாம் வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு என்ன பண்ணுறாரு, அவர் மனுகுலத்திற்கு மாற்றாக தண்டனையை அவர் அனுபவித்தார். மனுகுலத்திற்கு பதிலாக அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். நாம் மனுகுலத்திற்கு பதிலாக நாம் ஏற்றுக்கொள்ளலை, யாரும் ஒருத்தருக்கு பதிலாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்ன பண்ணுறாரு, ஒட்டுமொத்த மனுகுலத்திற்கு பதிலாக அவர் தன் மேலே அந்த பாவத்தையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார். நாம் செஞ்சதுக்கு தகுதியானதான் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். நாம் ஆதாமிற்குள்ளாக இருந்தது நிமித்தமாக, நாம் மனுகுலத்தில் இருக்கிறதன் மூலமாக, மனுஷர்களாக இருக்கிறதன் மூலமாக நாம் தகுதியான ஒரு காரியத்தை தான் நம்ம அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது சொல்ல போனதுன்னா, சிலுவையில் இயேசு கிறிஸ்துவானவர் தொங்கும் பொழுது அங்கே அந்த கள்ளன் சொன்ன ஒரு பதில் தான், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ எந்த ஒரு அநீதியும் செய்யலையே அப்படின்னு. ஆனால் அநீதி செய்யாத ஒரு தேவன் எதற்காக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னதுன்னா, நம்ம மேலே வச்ச அன்பு நிமித்தமாக அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படின்னதுன்னா நியாயப்படி தண்டிக்கப்படக்கூடியவர்கள் நாம் தண்டிக்கு தானே படணும், ஆனால் தண்டனையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னதுன்னா அது எந்த விதத்தில் ஒரு சரியான ஒரு காரியமாக இருக்குங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ ஆதாமினுடைய சந்ததியினர் யாரும் ஒருத்தருக்கு பதிலாக
அவங்க தண்டனை அனுபவிக்கிறது கிடையாது. மற்றவர்களுக்கு பதிலாக நம்ம தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்கள் அல்ல. அவங்க செய்யாத ஒரு குற்றத்திற்காக தேவனால் விதிக்கப்பட்ட ஒரு தண்டனையாக இல்லை. மனுஷன் செஞ்ச ஒரு காரியத்துக்காக தேவன் தண்டிக்கிறார். சந்ததியினுடைய தண்டனை பற்றி அவங்க என்ன சொல்லும்போது, நீதிமான்கள் அநீதி உள்ளவர்களுக்காக தண்டிக்கப்பட்டனர், நீதிமான்கள் அநீதி உள்ளவர்களுக்காக தண்டிக்கப்பட்டனர் என்று சொல்ல முடியாது. அப்போ ஒரு நீதியுள்ள ஒரு தேவன் எந்த ஒரு தவறும் செய்யாத ஆத்துமாக்கள் மீது தண்டனையை அவர் விதிக்கிறார், தண்டனையை அவர் எழுதுகிறார், ஆக்கினை எழுதுகிறாருங்கிறது நாம் அவங்க சொல்ல வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஒரு நீதியுள்ள தேவன் எந்த தவறும் செய்யாத ஆத்துமாக்கள் மீது தண்டனை விதிக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆதாமின் சந்ததியினர் தண்டனையை கர்த்தர் ஏற்றுக்கொண்ட போது, ஆதாமின் சந்ததியினருடைய தண்டனையை இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொண்ட போது, அவர் அந்த சந்ததியினருடைய தனிப்பட்ட பாவத்தையும் அதே போல் குற்ற உணர்ச்சியையும் கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற, மாறாக மனுகுலத்தினுடைய பாவத்திற்கான தண்டனையை தான் அவர் ஏற்றுக்கொண்டார். மனுஷன் செஞ்ச தனிப்பட்ட பாவத்தையும் அந்த பாவ உணர்வை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை, மாறாக அந்த பாவத்திற்கான தண்டனையும் ஆக்கினையும் தான் அவர் ஏற்றுக்கொண்டார். அதை நம்ம சரியாக விளங்கி கொள்ளணும். மூன்றாவதாக இந்த படைப்பாத்தனர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னவா இருக்குது அப்படின்னதுன்னா, கர்த்தருடைய மரணங்கிறது அது ஒரு பதிலீட்டு மரணம். அப்போ ஆதாமின் சந்ததியினர் பாவத்தின் கிரியைகளில் நம்ம எல்லாரும் பங்கேற்பாளர்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாருமே பாவத்தினுடைய சந்ததியில் இருக்கிறனால அந்த பாவத்தினுடைய கிரியைகளில் நம்ம பங்கேற்பாளர்களாக இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்கு எந்த பங்கும் இதில் இல்லை அப்படிங்கிற, நம்ம செஞ்சதுக்கு உண்டானது தான் நம்ம அனுபவிக்கணும். அப்போ கிறிஸ்துவுக்கு இதில் எந்த ஒரு பங்கும் கிடையாது. அதனால் கிறிஸ்து பாவத்திற்கான தண்டனையை தனிப்பட்ட முறையில் அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தனிப்பட்ட முறையில் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவமும் செய்யலை. அப்படிங்கும்போது தனிப்பட்ட ரீதியான எந்த ஒரு தண்டனையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த விதமான ஒரு ஆக்கினையையும் தேவன் கொட்டக்கூடியதான கோபத்தையும் அவர் அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் தனிப்பட்ட ரீதியாக எந்த ஒரு பாவமும் செய்யலை. வேதம் தெளிவாக சொல்லுது, அவர் பாவம் செய்யவில்லை, பாவம் அறியாதவராக இருக்கிறார். மேலும் அவரிடத்தில் பாவமே இல்லைன்னு நாம் வாசிக்கிறோம். 3 விதமான கூற்றுகளையும் நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவர் பாவம் செய்யவில்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் பாவம் அறியாதவராக இருந்தார். அப்போ பாவம் செய்யாதவர்களுக்கு பதிலாக விருப்பத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தண்டனை அனுபவித்தார் அப்படிங்கிறதான் உண்மையானது. நான்காவதாக அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு பதில் என்னவா இருக்குது அப்படின்னதுன்னா, கர்த்தருடைய பாடுகளும் மரணமும் பரிகாரமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் நம்முடைய துன்பம் அது பழி வாங்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. கர்த்தருடைய பாடுகளும் மரணமும் அது பரிகாரமான ஒன்றாக இருக்குது. ஆனால் நம்முடைய பாடுகளும் துன்பங்கள் எல்லாம் அது பழி வாங்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டதாக இருக்குது. அப்போ பாவத்தின் பிரச்சனையை மாற்றவும் நீக்கவுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட்டார். பாவத்தினுடைய பிரச்சனையை மாற்றுவதற்கும் அதை எடுத்து போடுறதற்கும் அதற்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அவர் துன்பப்பட்டார். ஆதாமின் சந்ததியினர் தேவனின் நீதியை நிறைவேற்றுவதற்காக துன்பப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால தான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதால் நாம் செய்த பாவங்களுக்காக ஒரு பலனாக தான், நாம் செய்த பாவங்களுக்கு ஒரு பலனாக தான் நாம் இறப்பு மரணம்ங்கிறது நமக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. அப்படிங்கிறது இவள் வைக்கக்கூடியதான ஒரு 4வது விதமான ஒரு பதிலாக இருக்குது. 5வது பதிலாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உண்டான ஒரு பதிலாக அவங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னதுன்னா, ஆதாமிய பாவத்தினுடைய குற்றம் ஒருபோதும் கர்த்தர் மீது சுமத்தப்படலை, இயேசு கிறிஸ்து மீது சுமத்தப்படலைங்கிற, அது ஆதாமியும் அவனுடைய சந்ததியினரையும் தான் அது சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை குற்ற உணர்வு இல்லாமல்
அவர் சந்தோஷத்தோட மனமுவந்து வந்து அதைய ஏற்றுக்கொண்டார். அப்போ குற்றமும் அதனுடைய தண்டனையையும் பொறுத்தவரை கிறிஸ்து வந்து ஆதாமிய பாவத்திலிருந்து அவர் விடுபட்டவராக இருக்கிறார். அந்த ஆதி பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் அவர் முற்றிலுமாக விடுபட்டவராக இருக்கிறார். அந்த ஆதி பாவத்தினுடைய குற்றமும் அவருக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தண்டனையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லத்தீன மொழியில் அதற்கு கல்ஃபா என்று சொல்லுவாங்க. கல்ஃபான்னா குற்றம் அல்லது பாவம், குற்ற உணர்ச்சி, அதுபோல் எதுவும் வந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதிலிருந்தெல்லாம் விடுபட்டவராக இருக்கார். அதே போல் அவர் குற்றத்திலிருந்தும் பாவத்திலிருந்து மட்டும் விடுபட்டவர் கிடையாது, மாறாக அவர் ஃபொய்னாலிருந்தும் அவர் விடுபட்டவராக இருக்கார். ஃபொய்னான்னு சொல்லும் பொழுது லத்தீன மொழியில் அது தண்டனை அல்லது ஆக்கினைங்கிற ஒரு அர்த்தமுடைய ஒரு வார்த்தை. அப்போ கல்ஃபா மற்றும் ஃபொய்னா என்ற அந்த ஒரு காரியத்திலிருந்து, இந்த இரண்டிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் விடுபட்டவராக இருக்கிறார். ஆனால் நாம் வந்து இந்த இரண்டுலேயுமே நாம் குற்றவாளிகளாக இருக்கிறோம். பாவத்திலையும் நம்ம குற்றவாளிகளாக தான் இருக்கிறோம். அதே போல் நம்ம பாவத்திற்குண்டான தண்டனையிலையும் நம்ம குற்றவாளிகளாக தான் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கும் நம்முடைய துன்பங்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு வேற்றுமை உண்டு. கிறிஸ்துவினுடைய பாடுகளில் அவர் எந்த விதமான குற்ற உணர்வும் அவருக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எந்த விதமான ஒரு தண்டனையும் அவர் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் வந்து பாடுகளும் நம்முடைய துன்பமும் வந்து அது ஒருபோதும் கிறிஸ்துவினுடைய பாடுகளோடும் துன்பத்தோடையும் நாம் அதை ஒப்பிடப்பட முடியாத ஒரு காரியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ இந்த 5 விதமான பதில்களை அவங்க படைப்பு வார்த்தனர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ சிலர் எழுப்பக்கூடிய ஒரு எதிர்வாதமாக சில கேள்விகள் காணப்படுது. எதிர்கேள்விகளாக இவங்க வைக்கக்கூடிய பதில்களுக்கு காணப்படுது. அதாவது கிறிஸ்து வந்து மனித சுபாவம் அல்லது மனித இயல்பில் வந்து அவருக்கு எந்த விதமான பங்கும் இல்லையா? மனுஷனுடைய சுபாவம், மனுஷ சுபாவம், அந்த பாவ சுபாவத்துக்கு கிறிஸ்துவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லையா? அதில் இயேசு கிறிஸ்து எந்த விதமான ஒரு பகிர்ந்து கொள்ள இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஒருவேளை அப்படி வந்து அவர் பங்கு கொள்ளலை அப்படின்னதுன்னா மனிதனுடைய குற்றத்திலும் தண்டனையிலையும் அவர் சேர்ந்து பங்கு கொள்ளலையா? அவர் மனுஷனுடைய இயல்பில் மட்டும்தான் பங்கு கொள்ளலையா? அல்லது மனுஷனுடைய குற்றத்துலேயும் பங்குலையும் அதுலேயும் சேர்ந்து அவர் பங்கு கொள்ளலையா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இந்த கேள்வி வந்து மிகவும் வந்து ஒரு நியாயமான ஒரு கேள்வி தான். கிறிஸ்து வந்து அவர் மனித இயல்பிலும் அவர் பங்கு கொண்டார் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு காரியம். கிறிஸ்து மனிதனுடைய இயல்பை அவர் கொண்டவராக இருந்தார். மனிதனுடைய எல்லா இயல்பும் அவருக்கு இருந்தது. ஆனால் மனித இயல்பில் அவர் ஒரு பரிசுத்தப்படுத்தப்பட்டதாக பின்பு தான் அவர் அதில் பங்கு கொண்டார். மனித சுபாவம் வந்து அது பரிசுத்தப்படுத்தப்பட்டதாக அதற்கு பின்பு என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு சுபாவத்தினோடு கூட அவர் வளரக்கூடியவராக இருக்கிறாரு. அந்த ஒரு சுபாவத்தோடு கூட கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தவராக இருக்கிறாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதை தான் வந்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மரியாதை அவர் பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேலையில் அவர் ஈடுபட்டாருங்கிறத நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்காக வந்து தேவன் என்ன செய்கிறாரு, ஒரு சரீரத்தை, ஒரு பரிசுத்தமான ஒரு சரீரத்தை அவர் ஆயத்தப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ கிறிஸ்து பங்கேற்ற ஒரு மனிகுலங்கிறது நீதிமான் ஆக்கப்படுதலும் அதே போல் சுத்திகரிக்கப்படுதலும் கிறிஸ்து பங்கேற்பதற்கு முன்னதாகவே நடந்ததாக, கருவிலேயே அது நடந்ததாக, கருத்தரித்தல்லையே வந்து அங்கே கிறிஸ்து வந்து இந்த ஒரு காரியம் கிறிஸ்துவிற்கு இந்த ஒரு காரியம் செயல்பட்டதாக தான் நம்ம பார்க்க முடியும். கருவில் இருக்கும் பொழுதே இந்த ஒரு காரியம் நடந்து விட்டது. அதை தான் நம்ம லூக்கா சுவிசேஷத்தினுடைய 1வது அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும்.
கிறிஸ்து ஒரு சாதாரண ஒரு மனிதனாக வந்து அவர் இந்த பூமியில் பிறக்கலை. அவர் மாம்சீகத்தை எடுத்தாலும் எல்லா மனுஷர்களுக்கும் அவருக்கும் சற்று வித்தியாசம் வந்து, சற்று இல்லை, பெரிய வித்தியாசமே இருந்தது. என்னதுன்னா, அவருடைய சுபாவங்கிறது வித்தியாசமானது. பாவ சுபாவம் இல்லாத ஒரு மனித சுபாவம். ஆனால் நம்முடைய சுபாவங்கிறது பாவத்தோடு கூட உள்ளதான ஒரு மனித சுபாவமாக இருக்குது. அப்போ கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக அவர் பிறக்கலை. கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகவும் அவர் பரிசுத்தராகவும் அவர் பிறந்தார். அவர் ஆண் விந்து இல்லாமல், ஆணினுடைய விந்தணு இல்லாமல் பெண்ணினுடைய கருமுட்டையில் பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு செயலின்படியாக, ஒரு வேலையின் மூலமாக அவர் பிறந்தார் இந்த பூமியில். அதே தான் லூக்கா 1வது அதிகாரத்தில் 35வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். அப்போ கிறிஸ்து பிறந்த பிறகு நீதிமானாக்கப்படுதலும் சுத்திகரிக்கப்படுதலும் நடக்கலை. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே என்ன பண்ணிட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் அங்கே நிழலிட ஆரம்பிச்சிட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் அங்கே மரியாளின் மேலே அவர் நிழலிட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறத நம்ம வேதத்தினூடாக நாம் வாசிக்கிறோம். அப்போ அவர் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே வந்து பரிசுத்த ஆவியானவர் கன்னி மரியாளின் மேலே நிழலிட்டு கிறிஸ்து மரியாளிடம் பிறப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து கொண்டு அதை அவர் முற்றுமுடிய சரியாக அவர் செய்தாருங்கிறது தான் நம்ம இங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. ஆகையினால மனுகுலத்தினுடைய பாவம், குற்ற உணர்வு இதெல்லாமே கிறிஸ்துவின் மீது அது சுமத்தப்படவில்லை. மனுஷனுடைய பாவம், குற்ற உணர்வு இதெல்லாமே கிறிஸ்துவின் மீது அது சுமத்தப்படலை. கிறிஸ்து முற்றிலும் அவர் பரிசுத்தமானவராக இருக்கார். அவர் கருவிலிருந்தே அவர் பரிசுத்தமுடையவராக தான் அவர் காணப்படுறாரு. ஆதாம் படைக்கப்பட்ட நாளிலே ஆதாம் வந்து அவன் பரிசுத்தமானவனாக இருந்தார். ஆதாம் எப்படியாக வந்து தேவன் அவனை 6வது நாளிலே படைத்த பொழுது பரிசுத்தமுள்ளவனாக அவன் இருந்தானோ அதே போல தான் கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட மனித சாயலும் கூட காணப்பட்டது. ஆதாமுக்கு எப்படி முதல் நாளில் இந்த பூமியில் உண்டாகும் பொழுதே பரிசுத்தமாக இருந்தாரோ அதே போல் கிறிஸ்து மரியாளினுடைய வயிற்றில் உண்டாகும் பொழுதே பரிசுத்தமாகப்பட்டார். பரிசுத்தமாக அவர் இருந்தார். ஆனால் அவர் மீது வந்து பாவமானது சுமத்தப்படலை, ஆதி பாவமானது சுமத்தப்படலை. மாறாக அதை அவர் ஏற்றுக்கொண்டார். மனித இனத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தபோதும் மனுகுலத்தினுடைய குற்றத்தையும் அதனுடைய தண்டனைகள் எல்லாவற்றிலையும் அவர் பங்கு கொள்ளவில்லை. எபிரேயர் 7வது அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அவர் பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசற்றவர், பாவிகளுக்கு விலகியவர், உன்னதங்களிலே உயர்ந்தவர் அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவும் மனுகுலத்தையும் சமன்படுத்துபவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னதுன்னா, கிறிஸ்துவும் மனுகுலமும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, தேவனுடைய அல்லது கிறிஸ்துவனுடைய மீட்பின் வேலையையும் பாவத்தின் பங்கேற்புடனே கூட அதை சமப்படுத்துவது தான். கிறிஸ்துவனுடைய மீட்பின் வேலையும் மனுஷனுடைய பாவம் செய்யக்கூடியதான ஒரு காரியத்தையும் ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பாவத்தை வந்து இன்னொருவருக்காக தாராளமாகவோ அல்லது இன்னொருவருடையதை வந்து தன்னுடையதாக கணக்கிடவே முடியாது. மனுகுலத்தினுடைய இன்னொருத்தருடைய பாவத்தை வந்து நம்முடையதாகவோ அல்லது இன்னொருவருக்காக வந்து நம்ம தாராளமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நீதியை, பாவத்தை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் நீதியை இன்னொருவருக்காக தாராளமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னொருவருடைய இதையும் அது நம்முடையதாக கணக்கிட முடியும். அது எப்படி சாத்தியம்னதுன்னா, தேவனுடைய நீதி நம்முடையதாக தேவன் வந்து சுமத்தினார். நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், ஆனால் அவருடைய நீதியை மீது அவர் சுமத்தினார். பாவத்தை இயேசு கிறிஸ்து அவர் தானாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் வேறு யாரும் வந்து இதுபோல் பாவத்தை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது.
பாவத்தை வந்து தாராளமாகவோ அல்லது இன்னொருவருடையதை என்னுடையது அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது எப்படி இருக்குது அப்படின்னதுன்னா, நீங்கள் ஒரு சொத்தை வந்து இன்னொருவருக்கு நீங்கள் தாராளமாக கணக்கிடலாம். உங்களுடைய சொத்தை வந்து இன்னொருவருக்காக நீங்கள் தானமாகவும் நீங்கள் கொடுக்கலாம், தாராளமாகவும் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் உங்களுடைய கடனை வந்து நீங்கள் இன்னொருவர் கொடுத்ததுன்னா அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? உங்களுடைய சொத்தை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், அவங்களும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. அவங்களுடையதாக வந்து அவங்க கணக்கிடும்படியாக வந்து அவங்க அனுபவித்தாங்கன்னாலும் அது அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்முடைய கடனை வந்து இன்னொருத்தர் வந்து சுமப்பதுங்கிறது அது சந்தோஷமான ஒரு காரியம் கிடையாது. நம்முடைய கடனை வந்து இன்னொருத்தர் தாராளமாகவோ அதை வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அதை ரோமர் 3வது அதிகாரத்தினுடைய 21வது வசனமும் 24வது வசனம் 28வது வசனத்துலேயும் நம்ம தெளிவாக வசிக்கிறோம். அதே போல் 4வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நம்ம தெளிவாக இதை நம்ம வாசிக்க முடியும். எனவே மனுஷன் அவன் பாவியாக அவன் காணப்படுகிறான். பாவம் அவன் மீது மனுஷன் மீது சுமத்தப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மீது அது சுமத்தப்படவில்லை, மாறாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படிங்கிறத நாம் முறை இறையியலின் மூலமாக அது நிரூபணப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம காணப்படுறோம். அப்போ நம்ம சரியாக இந்த முறை இறையில நம்ம படிக்கும் பொழுது நமக்கு சரியாக இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். முறை இறையியலானது என்ன சொல்லுது அப்படின்னதுன்னா, மனுஷன் அவன் பாவியாக இருக்கிறான், ஆதாமிற்குள்ளாக அவன் பாவம் செய்தவனாக இருக்கிறான். அதனால் மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் பாவத்தை வந்து அவன் மீது சுமத்தப்பட்டதாக இருக்குது. ஆனால் கிறிஸ்துவின் மீது அது சுமத்தப்படலை, அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ நம் மீது அது சுமத்தப்படுதல்ங்கிறது நியாயமானது. ஆனால் கிறிஸ்துவின் மீது அது சுமத்தப்படவே முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அதுதான் நம்ம வாசித்தோம். பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசற்றவர், பாவிகளுக்கு விலகினவராக இருக்கிறாரு, உன்னதங்களில் உயர்ந்தவராக இருக்கிறாருங்கிறத நம்ம வாசித்தோம். அப்படிப்பட்டவர் மீது பாவத்தை சுமத்த முடியாது. அதை அவர் மனமு வந்து சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள மட்டும்தான் முடியும். அப்படி தேவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அதை நம்ம நினச்சி பார்க்கும்போது எப்படி வந்து நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும், எவ்வளவு நம்ம அவரை ஆராதிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் இதையை உணர்ந்து பார்க்கணும். இந்த மானுடிவையில் நம்ம படிக்கும்போது நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். எதற்காக இதை நம்ம படிக்கிறோன்னதுன்னா, ஏதோ நம்முடைய புத்திக்கு வளர்ச்சிக்காக கிடையாது, நம்முடைய அறிவு வந்து பெருக்கணுங்கிறதுக்காக கிடையாது. மாறாக நம்முடைய நிலை என்னவாக இருந்தது, நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவானவர் அவர் உள்ளே பிரவேசித்த போது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அடைந்ததாக இருக்குது. அதை நம்ம எண்ணி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதுன்னு இதை நம்ம சிந்திக்கும் போது நமக்கு உணர்ந்து கொள்ள முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த மானுடவியலை நீங்கள் சிந்திக்கும் பொழுதெல்லாம் இனப்பெருக்கத்தின் மூலமாக இது கடத்தப்படுது. அப்படிங்கும்போது இனப்பெருக்கத்தின் மூலமாக பாவம் கடத்தப்படக்கூடியதாக இருக்குது. ஆனால் நீதி அப்படியானது கிடையாது. அது தேவனால் மட்டும்தான் அது கொடுக்கப்பட முடியும். எனவே அப்படி வந்து தேவனிடத்திலிருந்து நாம் நீதி நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அவர் செய்த காரியங்கள் தான் அந்த சிலுவையில் நமக்கு பதிலீட்டு மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்துவையும் அவரை அனுப்பி தந்த பிதாவாகிய தேவனையும் இந்த சத்தியங்கள் எல்லாம் நமக்கு புரிய வைக்கக்கூடியதான பரிசுத்த ஆவியானவரையும் நாம் எண்ணி பார்த்து இன்னும் அதிகமாக நாம் அவருக்கு சாட்சியாக மகிமையாக ஜீவிப்போம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.